Selected point number 1120. भगवान बुद्धिमानों को ज़्यादा प्यार करता है या दिल वालों को ज़्यादा प्यार करता है? அப்படின்னா பகவான் புத்திசாலிகளை அதிகம் விருப்பப்படுறாங்களா இல்லைன்னா மனசு அப்படின்னா பாவனாவாதிகள் இருப்பாங்க இல்லையா, அதிக பாவனை இருக்கும் இல்லையா, அவங்கள பார்த்தா ரொம்ப விருப்பப்படுவாங்களா? அவங்க கேக்குறாங்க, பாபா லௌகிக படிப்புல யாரு புத்திசாலியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த டைமினோட ஆத்மாவா இல்லைன்னா பழைய ஆத்மா இருக்காங்களா? लौकिक पढ़ाई में जो तीखे होते हैं, பாபா சொல்றாங்க லௌகிக படிப்புல யாரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, वो लौकिक पढ़ाई में तीक्ष्णता होने के कारण जो लौकिक दुनिया का मान मर्तबा है वो लेने के लिए उनकी बुद्धि चलती है। இப்போ லௌகிக படிப்புல யாரு புத்திசாலியாக இருப்பாங்க, இப்போ லௌகிக படிப்புல புத்திசாலியாக இருக்கிற காரணத்தினால அந்த லௌகிக பேரு புகழு அதை எடுத்துக்கிறதுல புத்தி போகுமா, या लौकिक दुनिया का मान मर्तबा लेने के लिए बुद्धि चलती है? இல்லைன்னா அலௌகிக உலகத்தினோட பேரு புகழு எடுத்துக்கிறதுல புத்தி போகுமா, நடக்குமா? तो सब विदेशों में जा रहे हैं, அப்ப எல்லாருமே விதேசத்துக்கு போயிட்டு இருக்காங்க, खूब पैसा मिलेगा वहाँ, நல்ல ரூபா கிடைக்கும் அங்க, वहाँ से लौटेंगे तो यहाँ बड़ा मान मर्तबा मिलेगा। அங்கிருந்து எப்போ திரும்பி இங்க வருவாங்களோ அப்போ ரொம்ப பேரு புகழு அவங்களுக்கு கிடைக்கும். हाँ तीखा, वही तीखा। அவங்க சொல்றாங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட புத்தி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க ஆமா, அந்த தீவிரமான தன்மை தான் लौकिक दुनिया का तीखापन லௌகிக உலகத்தினோட தீவிரமான தன்மை, और ब्राह्मणों की दुनिया का तीखापन பிறகு பிராமண உலகத்தினோட தீவிரமான தன்மை अलग अलग बातें हैं। தனித்தனியான விஷயமா இருக்குது. यहाँ இங்க बुद्धि की तीक्ष्णता को विशेष महत्व दिया जाता है। புத்தியினோட தீவிரமான தன்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறதா? बाबा का कहना है பாபா என்ன சொல்றாங்கன்னா, कि मैं बुद्धिमानों की बुद्धि हूँ, நான் புத்திசாலிகளுக்கு கூடயும் புத்தியா இருக்கிறேன், मैं बुद्धिमानों को ज्यादा प्यार करता हूँ நான் புத்திசாலிகளை ரொம்ப விருப்பப்படுறேனா या दिल वालों को ज्यादा प्यार करता हूँ? இல்லைன்னா யாருக்கு மனசு இருக்குதோ அவங்கள ரொம்ப விருப்பப்படுறேனா? यज्ञ में देखा जाता है யக்னத்துல இந்த விஷயத்தை பார்க்கப்படுகிறது. कि माताएं कन्याएं ज्यादा निकल रही हैं, மாதாக்கள் கன்யாக்கள் எல்லாமே ரொம்ப வந்துட்டு இருக்காங்க. उनमें भी माताओं की संख्या कोई भी जगह चले जाओ, அதுல கூடயும் மாதாக்களோட எண்ணிக்கை எங்க வேணாலும் போய் பாருங்க, सेंटर में, சென்டர்ஸ்ல, गीता पाठशालाओं में கீதா பாठशालाகள்ல ज्यादा होती है। அதிக இருக்கும். वो दिलवाली हैं அவங்க பாவனவாதிகளா இருக்காங்களா या बुद्धिवाली हैं? இல்லன்னா புத்திசாலிகளா? तो बाप किसको पसंद करता है? அப்போ அப்பா யார விருப்பப்படுறாங்க? बुद्धि की तीक्ष्णता वालों को पसंद करता है, புத்தியினோட தீவிரமான தன்மை யாருக்கு இருக்குமோ அவங்கள பார்த்தா விருப்பப்படுவாங்களா या दिल वालों को पसंद करता है? இல்லன்னா பாவனை இருக்கோ இல்லையா, மனசுல அதிக பாவனை இருக்கும் அவங்கள பார்த்தா விருப்பப்படுவாங்களா? दिल वालों को पसंद करता है। யாரு தில் வாலே இருக்காங்க இல்லையா, பாவனை அதிகம் இருக்குமோ அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும், அப்பாக்கு பிடிக்கும். इसलिए लौकिक दुनिया की गति और है, அதனால லௌகிக உலகத்தினோட அந்த வழிய வேற, और ब्राह्मणों की दुनिया की गति பிறகு பிராமணர்களினோட உலகம் என்ன இருக்குதோ இதோட கத்தி என்ன இருக்குதோ வழி और है। இதே செப்பரேட் है बता तो दिया। அந்த லௌகிக படிப்பு பத்தி என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டாங்க இல்லையா,
डागली पढ़ाई नाम क्या दे दिया? டாக்லி படிப்பு என்ன பேரை கொடுத்துட்டாங்க? मैंने अभी भी संशय है। அப்படின்னா இப்போவும் டவுட் இருக்குது. हैं? अभी बोला ना कंप्यूटर चलाने वाले नाम से होते हैं। कोई भी हो, कोई இப்போ சொன்னீங்க இல்லையா புத்தி தாமசியாக இருக்கும்னு என்னமோ சொல்றாங்க. பாபா சொல்றாங்க யார் வேணாலும் இருக்கலாம். भी हो, लौकिक पढ़ाई ब्राह्मणों की दुनिया में भी चल रही है। என்ன வேணாலும் இருக்கலாம். பாபா சொல்றாங்க லௌகிக படிப்பு பிராமணர்களினோட உலகத்துல கூடயும் போயிட்டு இருக்குது. नहीं चल रही है? நடக்கலையா இங்க? जो ब्राह्मणों की दुनिया में लौकिक पढ़ाई में तीक्ष्ण है, பிராமணர்களினோட உலகத்துல யாரு லௌகிக படிப்புல தீவிரமாக இருக்காங்க, उनको मान मर्तबा नहीं मिल रहा है। அவங்களுக்கு பேரு புகழு என்றது கிடைக்கலையா? கிடைச்சிட்டு இல்லையா? हैं? मिल रहा है, கிடைச்சிட்டு இருக்குது. लेकिन नियम क्या है? ஆனா நியமம் என்ன இருக்குது? हमारी सेवा गुप्त रहे। நம்மளோட சேவை குப்தமாக இருக்கணும். गुप्त सेवा का ज्यादा महत्व है குப்தமான சேவைக்கு ரொம்ப மகத்துவம் இருக்குதா? या मान मर्तबा लेकर के गुप्त जो प्रत्यक्ष हो गई सेवा? இல்லன்னா பேரு புகழ எடுத்துக்கிட்டு எந்த சேவை பிரத்யக்ஷம் ஆயிடுச்சோ का ज्यादा महत्व होगा? அதுக்கு ரொம்ப மகத்துவம் அதிகம் இருக்குமா? जितना जितना यहाँ मान मर्तबा ले लेवेंगे, எந்த அளவுக்கு இங்க பேரு புகழ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, आदत पड़ती जाएगी। அந்த கௌரவத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அப்போ என்னன்னா அது பழக்கம் ஆயிட்டே இருக்கும். इस बात की எந்த விஷயத்துக்கான பழக்கம் ஏற்படும்? हमारा मान मर्तबा हो, நமக்கு பேரு புகழ்ன்றது கிடைக்கணும். नहीं तो हम बिगड़ जाएंगे। இல்லன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுவோம். तो ये लौकिक सिद्धि ली, அப்போ இது லௌகிக சித்தி பிராப்தி கிடைச்சதா? या ईश्वरीय सिद्धि ली? இல்லன்னா ஈஸ்வரிய பிராப்திய எடுத்துக்கிட்டீங்களா? लौकिक सिद्धि ली। லௌகிக பிராப்திய எடுத்துக்கிட்டீங்க.